அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த பொருள் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, காளி உங்கள்கிட்ட இருப்பா. சரிங்களா? காளி உங்கள் கூடயே இருக்கிறதுக்கு உண்டான ஒரு பாக்கியமாகவே நான் சொல்லப்படுறேன். சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அதாவது எலும்பு மாலை. சரிங்களா? எலும்பு மாலை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? காளியை கும்பிடக்கூடிய ஒரு நபருமே அவசியம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலும்பு மாலை. சரிங்களா? இந்த எலும்பு மாலைய வந்து என்ன செய்றாங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, காசியில தான் இந்த எலும்பு மாலை வந்து உற்பத்தி பண்றாங்க. சரிங்களா? என்ன காசியில உள்ள எலும்பு மாலைக்கு மட்டும் தான் ஆ இந்த தோஷங்கள் கிடையாது. சரிங்களா? மற்ற எலும்பு மாலைகளுக்கெல்லாம் போட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் தருத்தணியம் சரிங்களா? இந்த மாரி இருக்கும். ஏன்னா, காசியில உள்ள எலும்பு மாலைக்கு வந்து காசியில எந்த ஒரு ஆன்மாவும் முக்தி முக்தி நிலை அடைகிறதுனால, அந்த ஆன்மாவுக்கு எந்த ஒரு சாபமும், தோஷமும் கிடையாது. சரிங்களா? அதனால தான் பெரும்பாலும் எலும்பு மாலை பயன்படுத்தக்கூடிய எல்லாருமே காசியில இருந்து எலும்பு மாலை வாங்கிட்டு வந்து அதை வந்து சுத்தி பண்ணி பூஜை பண்ணுவாங்க. மற்ற இடங்கள்ல இருந்து வாங்கக்கூடிய எலும்பு மாலை வந்து அவ்வளவா நம்மளுடைய ஆராய்ச்சியில பயன்பெறத்தக்க இல்ல. ஏன் அப்படின்னா, எந்த ஆன்மா வந்து முக்தியும் மோட்ச நிலைக்கு போகுதோ அந்த ஆன்மா உடல்ல இருக்கக்கூடிய அந்த எலும்புகளை தான் நம்ம மாலையை மனித மண்டவோடு மாலை போல நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து பயன் தரும். சரிங்களா? அதாவது இது தோஷம் பட்டது பாவம் பட்ட அந்த ஆன்மா உடல்ல இருந்து அந்த மாலைகள் நம்ம எடுத்து பண்ணணும் அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து பெரும் ஆபத்தை தரும். சரிங்களா? அதனால காசில இருந்து நீங்க கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த எலும்பு மாலை யார்கிட்டயாவது சொல்லி வச்சு நீங்க வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல சதுரகிரியிலையுமே கொஞ்சம் கிடைக்குது. பார்த்து அந்த எலும்பு மாலைகளை நீங்க வாங்கிக்கங்க. அப்படி எங்கே உங்களுக்கு எலும்பு மாலை கிடைச்சாலும் என்ன செஞ்சுக்கன்னா வாங்கி அந்த எலும்பு மாலையை என்ன செய்யணும்னா மஞ்சள், பால், பன்னீர், இளநீர், சந்தனம் இந்த மாதிரி 5 விதமான பொருட்கள்னால அந்த எலும்பு மாலையை அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அதை உங்களுடைய பூஜை அறையில் அமாவாசை நாள் அன்னைக்குன்னு தேர்ந்தெடுத்து ஒரு வாழை இலை ஒன்று விரித்து அந்த வாழை இலையில் இந்த எலும்பு மாலையை வச்சு அந்த எலும்பு மாலைக்கு வெத்தலை, பூ, பழம், தேங்காய் இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன செஞ்சுருங்கன்னா அந்த எலும்பு மாலைக்கு ஒரு பூஜை போட்டுருங்க. இதை பார்த்தீங்கன்னா அமாவாசை நாள் அன்னைக்குன்னு இந்த பூஜையை நீங்கள் தொடங்கலாம். சரிங்களா? இந்த பூஜையை நீங்கள் தொடங்கி மொத்தம் 21 நாட்கள் இந்த எலும்பு மாலைக்கு நம்ம என்ன செய்யணும்னா மந்திர உரு கொடுக்கணும். சரிங்களா? நீங்கள் வடக்கு திசை பார்த்தோ இல்லை கிழக்கு திசை பார்த்தோ உட்காந்துக்கிட்டு அந்த எலும்பு மாலைக்கு என்ன செய்யுங்கன்னா உங்களுடைய கையில் கொஞ்சோண்டு விபூதி எடுத்துக்கிட்டு உங்களுடைய வணங்கக்கூடிய காளியை நினச்சி நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த விபூதியை ஒரு 3 தடவை காளியுடைய மனசை நினச்சிக்கிட்டு அந்த விபூதி அந்த எலும்பு மாலையில் போடுங்க. கொஞ்சோண்டு குங்குமம் எடுத்துக்கிட்டு அந்த குங்குமத்தையும் அந்த எலும்பு மாலையில் போட்டுருங்க. போட்டு அந்த எலும்பு மாலைக்கு தேங்காய் பழம், பூ பழம், தேங்காய்லாம் வச்சு பூஜை போட்டு முடித்த பிறகு நீங்கள் அந்த எலும்பு மாலையை 108 மணிகள் கொண்ட எலும்பு மாலையாக நீங்கள் பார்த்து வாங்கிக்கிறணும். அப்படி வாங்கிக்கிட்டு நான் சொன்ன மாதிரி அபிஷேகம்லாம் பண்ணி பூஜைலாம் போட்டு முடித்த பிறகு அந்த எலும்பு மாலையை உங்களுடைய வலது கையில் வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு மணி மாலையிலையும் நீங்கள் என்ன செய்யணும்னா உரு கொடுக்க ஆரம்பிக்கணும். சரிங்களா? இது மாதிரி அந்த 108 மணி மாலையில் ஒரு மணியாக உருட்டி அந்த 108 மந்திரம் அந்த மாலைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணணும். இதே மாதிரி 21 நாட்கள் வந்து நீங்கள் இந்த மாலைக்கு நீங்கள் உரு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாலையை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும், உடற்கட்டு மாலையாகவும் பயன்படுத்தலாம். இந்த மாலையை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா எனி டைம் காளி நம்ம கூட இருக்கும். ஆனால் இந்த மாலையை நம்ம அணியும் போது கிழக்கு திசை பக்கம் அமர்ந்து முட்டிக்கால் போட்டு தலையை கீழே குனிஞ்சு தான் இந்த மாலையை நம்ம போட்டுக்கிறணும். இந்த மாலையை நம்ம எக்காரணத்தை கொண்டு எனி டைம்லாம் போட்டுக்கிற கூடாது. ஏதாவது மாந்திரீக பூஜைகள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாலையை போட்டுக்கிறலாம். அதே போல் ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் காளியை அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னாலும் இந்த மந்திரத்தை 3 தடவை சொல்லிக்கிட்டு தலையில் கீழே குனிஞ்சு தலையை சாய்ச்சி இந்த மாலையை போட்டுக்கிட்டு நீங்கள் போயிட்டு போகலாம். போயிட்டு வந்த பிறகு அந்த மாலையை கலட்டி ஒரு விபூதி டப்பாக்குள்ளே போட்டு மூடி வச்சிடணும். சரிங்களா? மூடி வச்சிடணும். இந்த மாலையை போட்டுக்கிட்டு ஒருபோதும் அசைவ உணவுகள் சாப்பிடக்கூடாது. அதே போல் எந்த ஒரு கெட்ட காரியங்களுக்குள்ளேயும் நம்ம தீட்டுப்படுற மாதிரி உள்ள காரியங்களுக்கும் போகக்கூடாது. அதே போல் இந்த மாலையை போட்டுக்கிட்டு ரொம்ப பயபக்தியாகவும் சுத்தபத்தமாகவும் இருக்கணும். சரிங்களா?
சுத்தபத்தமாக இருக்கணும். நீங்கள் வேறு எங்கேயாவது போகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த மாலையை கழட்டி விபூதி டப்பாவில் வச்சுட்டு நீங்கள் மறுபடிக்கும் போகலாம். சரிங்களா? இது போல் நீங்கள் இந்த மாலையை காளியாக நினச்சி ஒரு அமாவாசைக்கும் இந்த மாலைக்கு உங்களால் முடிஞ்ச இந்த மந்திர உருவை நீங்கள் கொடுத்து வணங்கி வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இது ஏகப்பட்ட விஷயத்துக்கு இதை பயன்படுத்தலாம். உடற்கட்டு விஷயத்துக்கும் நீங்கள் உடற்கட்டு மாலையாகவும் இதை பயன்படுத்தலாம். சரிங்களா? அதே போல் காளியை கும்பிடக்கூடிய எல்லாருமே கட்டாயம் இந்த விஷயத்த பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? இந்த மாலையை போட்டுக்கிட்டு எந்த வீட்டில் போய் செய்வனை, இந்த சில பேர் வீட்டில் செய்வனை தகடுலாம் புதைச்சி வச்சுருப்பாங்க. அந்த தகடு புதைச்சி வச்சுருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளெல்லாம் இது போனோம் அப்படின்னா எந்த இடத்துல தகடு இருக்கோ அந்த இடத்துல என்ன செய்யணும்னா உங்களுக்கு காளி காட்டி கொடுத்துரும். சரிங்களா? இந்த மாலையை நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா துஷ்ட சக்திகள் கண்களுக்கு பூரா நீங்கள் எப்படி தெரிவிங்கன்னா மகா காளியாக தான் நீங்கள் தெரிவிங்க. அஞ்சு நடுங்கி ஓட ஆரம்பிச்சிடும். ஏவெல்லாம் பயந்து ஓட ஆரம்பிச்சிடும். அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான முறை இது. சரிங்களா? இந்த பிரயோகமுறை எல்லாருமே கண்டிப்பாக மாந்திரிகர்கள் பூராமே பண்ணி வச்சுருப்பாங்க. இது தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியல அப்படின்னா இதை பயன்படுத்தி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மாலையை என்ன செய்யுங்கன்னா பார்த்து நல்ல மாலையாக வாங்கிக்கிறணும். சரிங்களா? தோஷம் சாபம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படாமல் இருக்கக்கூடிய மாலையாக வாங்கி நீங்கள் பயன்படுது. மேக்சிமம் இந்த காசியில் உள்ள மாலை யாராவது காசிக்கு போனாலோ இல்லை காசியில் ஏதாவது ட்ரஸ்ட் மூலியமாக நீங்கள் சொல்லி இந்த மாலையை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். சரிங்களா? ஏன்னா காசியில் உள்ள மாலைக்கு எந்த ஒரு தோஷங்களும் சாபங்களும் கிடையாது. மற்ற எலும்பு மாலைகளை நீங்கள் பயன்படுத்தும் போது அந்த முக்திக்கு போன ஆன்ம நிலைக்கு போன ஆன்மாவுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளை மட்டும்தான் நம்ம அதை பயன்படுத்த முடியும். சரிங்களா? இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே போல் நம்மளுடைய வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் யாரேனும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மாந்திரீக பிரச்சனைகள் யாருக்காவது இருந்துச்சு, அதில் சந்தேகம் ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகம் எதாக இருந்தாலும் கேட்டுக்கிறலாம். அதே போல் யாரும் தயவுசெய்து கால் பண்ண வேணாம். உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்துச்சு, நம்மள்ட்ட ஏதாவது மாந்திரீக பூஜைகள் செய்து வாங்கிக்கிறோம்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். நம்மளுடைய வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அல்வாக்குப்பிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.